ஏங்க, எனக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரியே இருக்கு. 5 மாசம் ஆச்சு. இன்னும் இப்படியே தான் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேனு. நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. நீ போய் கொஞ்ச நேரம் எங்க அம்மாட்டையும் உங்க அம்மாட்டையும் உட்காந்து பேசு. எல்லாம் சரியா போயிடும். இவ்ளோ நேரம் நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். திரும்பவும் போய் நான் அவங்க கிட்ட என்ன பேசுறது? என் வயித்துக்குள்ள இருந்துட்டு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. வெளிய வா. உன்னை 2 அடி வைப்பேன்டா குட்டி. பாத்தியா? இப்பவே நீ என் பையனை மிரட்டுறியா? உனக்கு ரொம்ப தான் தைரியம் தேனு. அவ வெளியே வந்தானா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, என்ன அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவியா நீ? அப்ப உங்களுக்கு தான் அடி உழுகும். எனக்கா? நான் என்ன பண்ணேன்? அந்த குட்டி பண்றதுக்கு நீ என்ன தண்டிப்பியா? ஆமா, அவனுக்கு நீங்க தானே சப்போர்ட் பண்றீங்க. அப்ப உங்களை தான் நான் பனிஷ் பண்ணணும். சரிதானே தங்கம்? சரிதான் சரிதான். நான் குழந்தை பிறந்தோடனே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தனியா தானே இருக்கணும். இப்ப இருந்தே பழகிக்கோங்க. நான் எதுக்கு தனியா இருக்கணும்? அதான் எங்க அம்மா இருக்காங்க. 2 பேரும் கிளம்பி அங்கேயே வந்து இருந்துக்குவோம். அப்புறம் என்ன? பேசுறது நீங்க நல்லா பேசுவீங்க. ஆனா நீங்க எங்க வரப்போறீங்க? காலையில வந்துட்டு சாயந்தரம் திரும்பி வந்துருவீங்க. ஏய் தேனு, உன்னை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி. அதனாலதான் நானும் அம்மாவும் பேசாம அங்க வந்து இருந்துக்கிறோம். இல்லாட்டி நீ குழந்தைய கூட்டிட்டு இங்க வந்துரு. நீயும் குழந்தையும் இல்லாம நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம்? அது சஞ்சய் இருக்கானே, பயங்கர பிரச்சனை பண்ணிடுவான். ஆமா, கொழுந்தனாருக்கு நான் வந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்க? அவனுக்கு இன்னும் சொல்லல. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு அம்மா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ வந்தது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அப்படியே குதிச்சுக்கிட்டு இருப்பான். உன்னை பார்க்காம அவனாலயும் இருக்க முடியல. அண்ணிய போய் கூட்டிட்டு வாங்கன்னு எங்கிட்டயும் சொல்லி பார்த்தான். ஆஹா. சரி, சித்தப்பா வந்து பேசினத கொழுந்தனார்கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் அவனுக்கு தெரியாது. ஆனா எனக்கு சஞ்சய் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவ கனிய லவ் பண்றான்னு. சே சே, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. அப்படி இருந்தா கொழுந்தனாரே என்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல. இல்ல தேனு, அவன் போக்கே கொஞ்சம் சரியில்லை. அவன் அடிக்கடி மாமா வீட்டுக்கு போறதா நான் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸே 2 3 தடவை கனியோட அவனை பார்த்ததா சொன்னாங்க. அடிக்கடி பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்களாம், பீச்ல பாத்துக்கிறாங்களாம். ஆனா அத பத்தி கேட்டா மட்டும் ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுறான். வாயே திறக்க மாட்டேங்கிறான் தேனு என்கிட்ட. அப்படியா? ஆனா கொழுந்தனார் என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. சஞ்சய கனியை விட யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. கனி அவனை நல்லா பாத்துக்குவா. ஆமாங்க, கனி கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொழுந்தனாரு ரொம்ப பொறுப்பா இருக்காரு. அவரு பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா பொறுமையா பண்றாரு. ம், நானும் அதை கவனிச்சேன். இவனா என் தம்பி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு எனக்கு. அவ்வளோ அழகா எல்லார்த்தையும் எடுத்து சொல்றதுல எப்படி சொல்றான் இருக்க. அவன் வரட்டும், நீயே பேசி பாரு. அப்புறம் தெரியும். காதல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்படியே உன்ன மாதிரி. ம், சரிதான். புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்சு இருக்கு 10 டஜன் புள்ள கூட பெத்து தாரே உனக்கு. ஏண்டி, ஒண்ணு அவனுக்கு ஓகே சொல்லு, இல்லாட்டி முடியாதுன்னு சொல்லு. எதுக்கடி இப்படி பின்னாடியே சுத்த வைக்கிறேன்? நானும் அவனை என் பின்னாடி சுத்த சொன்னேன். அவனே என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நான் என்ன பண்றது? நான் அன்னைக்கே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு வேண்டாம்னா சொல்லு. பாக்குறக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான். நான் வேணா அவனை பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீயே பாத்துக்கோ. நம்மனால ஆவாது. கனி, என்ன கனி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் எங்க அக்காவை எப்படியாவது சம்மதிக்க வச்சுறேன். நீ ஓகே மட்டும் சொல்ல. கார்த்திக், எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு இல்லை. ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் என்னால உன்னை பார்க்க முடியும். என்னோட ஹஸ்பண்டா என்னால உன்னை பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோ ஏன். அதான் ஏன்னு கேக்குறேன். நானும் ரொம்ப நல்ல பையன் தானே. நல்ல வசதியான பையன், செட்டில்டான குடும்பம். அப்புறம் என்ன நீ இன்னும் எதிர்பார்க்கிற? இங்க பாரு, எனக்கு செட்டில்டான குடும்பம், நல்ல பையன், எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க தோணுது. உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களா? அதையாவது என்கிட்ட சொல்லு.
உன் மனசுல யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். உண்மைய சொல்லிட. உன் மனசுலதான் இருக்காங்கல்ல, அத சொன்னா தானே கார்த்திக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன்கிட்ட கேட்டானா கார்த்திக்? என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். தேவையெல்லாம் பேசாதடி. என்ன சொல்ற? கனி மனசுல வேற யாரும் இருக்காங்களா? ஐயோ, நம்ம வாயே நம்மள காட்டி கொடுத்துரும் போல. தேவையில்லாம எதுக்கு இவங்கிட்ட நம்ம பேசணும்? அமைதியா இருந்திருக்கலாம். இவ வேற நம்மள கண்டபடி பேசுவாளே. ஐயோ, முறைக்கிறாளே. என்ன சொல்ற? கனி மனசுல வேற யாரும் இருக்காங்களா? யார் அது? கார்த்திக், எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. அவ உன்னை இப்படியே அலைய விடுறாளேங்கிற ஆதங்கத்துல தான் நான் அப்படி பேசிட்டேன். பேசாம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். அதான் நம்மளுக்கு நல்லது. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. கார்த்திக், அவ சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் அப்பா சொன்னதான் இப்ப சொல்றேன். நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஏன் என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? நான் ஏதாவது மாத்திக்கணும்னா கூட சொல்லு. நான் கண்டிப்பா உனக்காக மாத்திக்கிறேன் கனி. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? உன்னை தடவை பார்க்கல, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஆனா போக போக நீயும் நல்லவன் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா உன்னை என்னோட ஹஸ்பண்டா பாக்குற அளவுக்கு எனக்கு மனசுல அந்த ஆசை இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னை விட உனக்கு நல்ல பொண்ணா கிடைப்பா. சரியா? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு. எங்க இந்த பொண்ணை காணோம்? இவனை பார்க்கலான்னு ஆசையா வந்தா எங்கதான் போவான்னு தெரியல. இவனா? இவங்க எங்க இருக்கான்? இவன் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். வாங்க சார், ட்ரெஸ் பாக்குறீங்களா? உங்ககிட்ட நான் ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இந்த கடையில தான் வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கடை பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. தேவா உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு பையன் வம்பிழுக்கிறான்னு நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணு அப்படி பேசினது தப்பு சார். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன். மத்தபடி உங்களை அடிக்கணும்னோ சண்டை போடணும்னோ எனக்கு விருப்பம் இல்ல. என் தங்கச்சியை நான் அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, நான் உங்களை பார்க்க வரல, உங்ககிட்ட பேச வரல. நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன். தயவு செஞ்சு எங்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கேயே வேலைக்கு வந்துட்டு இருக்க போற? நீ முதல்ல அங்க போய் ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டி. நான் எங்க போறது? எனக்கு சஞ்சய் சாரை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அவரு என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் அந்த சார் கிட்ட வேண்டான்னு சொல்லிட போறேன். நான் இங்கேயே வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ராதா, யோசிச்சு முடிவு பண்ணு. முட்டாள்தனமா பேசாதே. இங்க பாருடி, நீ என்ன வேணா சொல்லு. ஆனா சஞ்சய் சாரை விட்டு நான் கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டேன். ராதா, சார், நீங்க என்ன இங்க? உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம வெளியே போலாமா? இல்ல சார், எனக்கு கடையில வேலை இருக்கு. இன்னொரு நாள் போலாம் சார். இல்ல ராதா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வரீங்களா? விட மாட்டான் போலயே. எப்படி இவனை சமாளிச்சு துரத்துறது? சார், என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. மேனேஜர் வந்தா திட்டுவாரு. நீங்க என்ன பார்க்க வந்தேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் சார், கிளம்புங்க சார். நானே வந்து உங்களை மீட் பண்றேன் சார். ராதா, இது என்னோட கார்டு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? ம். ராதா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அக்கா, என்னாச்சு? இப்ப எதுக்கு இந்த கூட்டம்? நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம் பத்தி பேசுறதுக்குதான். என்ன பிந்து நீ எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன கேளு,
ஹம், என்கிட்ட என்ன சொல்லிட்டா செய்யறாங்க? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. எனக்கு எப்படிக்கா எல்லாம் தெரியும்? நீ பேசுறது எங்கள அத்தை காதுல விழுந்து அவ்வளவுதான். பேசாம நில்லு. ஹம், சரி. வீட்டு வேலை முடிஞ்சது. நீ கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம். யார் யாரு என்னென்ன பொறுப்பு எடுத்துக்கிறீங்க? பெரியவனே, நீ என்ன பண்ற? அம்மா, நான் தனியே என்ன பண்றது? நானும் தம்பியும் சேர்ந்து எல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பா, எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க லிஸ்ட் மட்டும் போட்டு கொடுங்களேன், யார் யார் போய் பார்க்கணும்னு சொல்லி. அதுவும் சரிதான். ஏதோ பசங்க 2 பேரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே அவங்க தானே பார்க்கணும். இனிமேல் அவங்களே எல்லாம் பார்க்கட்டும். என்ன சொல்ற பங்கஜம்? சரிங்க. அப்ப நீங்க இந்த அளப்பு சொல்ற வேலையை மட்டும் நம்ம பாத்துக்குவோம். பாத்தியா, நீ பசங்களை என்ன சொல்லிட்டு இருந்த? இவ்ளோ பொறுப்பா நடந்துக்கிறாங்க பாரு. பெரியவன் எப்பவுமே பொறுப்பாதாங்க இருப்பான். சாப்பாட்டுக்கு நம்ம பழனிசாமி அண்ணனே சொல்லிடுவோம். அவருதான் இந்த ஊர்ல நல்லா ஃபேமஸ் ஆச்சு. நல்லா சாப்பாடும் செய்வாரு. தம்பி, இல்லடா, அது சரிப்பட்டு வராது. அவரு வந்து சாப்பாடு செஞ்சு அங்க ஒரே இடைஞ்சலா இருக்கும். அதனால நம்ம ஹோட்டல்லயே சாப்பாடு சொல்லிடுவோம். அதான் கொஞ்சம் ஈஸியும் கூட. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஆள் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணா போதும். அது தம்பியே பாத்துக்குவான், இல்லடா? மாமா, அப்படி பார்த்தா சாப்பாடு செலவு அதிகமா வரும். நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணும்ல மாமா. நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம்ல, நீ எதுக்கு வந்து மூக்க நுழைக்கிற? கொஞ்சம் பொறுமையா நில்லுமா. எதா இருந்தாலும் கடைசியில உன் அபிப்பிராயத்தை கேட்போம். அப்ப சொல்லு போதும். பங்கஜம், என்ன பேசுற? அவ மனசுல பட்டதை சொல்றா. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து குறுக்க பேசுற பழக்கம் அதெல்லாம் அடுத்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் அவளை கண்டிச்சேன். அம்மா, என்ன பேசுறீங்க? அவளும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் தான். அவ பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தம்பி, நீ ஏதாவது சொல்லு. இப்படியே அமைதியா இருக்காத. அம்மா, அவ என்ன தப்பா சொல்லிட்டா? அவ சொல்றது சரிதானே? எல்லாம் வேலைக்கு போறங்கிற திமிரு, வேற ஒண்ணும் கிடையாது. பிந்து, நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா நம்மளுக்கு வேலை அதிகமா இருக்கும்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம ஒரு ஆள் போட்டோம்னா அது மேனேஜ்மெண்ட் கம்மியா இருக்கும். செலவு வந்தா 10ஓட 11 சேர்த்து செய்ய வேண்டிதான். சின்னவன் சொன்ன மாதிரி நாம ஆள் விட்டு செஞ்சாலும் நம்மளுக்கு செலவு அதிகமா தாப்பா வரும். காய்கறி வாங்குறது, சின்ன சின்ன மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும்ல. இதுவே கடையில சொன்னோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சமாகும், நேரமும் மிச்சமாகும். வந்தவங்க கிட்ட சந்தோஷமா பிரியமா பேசிட்டு இருக்கலாம். அதுக்காக தான் சொல்லுது. சரி மாமா. பிந்து, நீ எங்க போற? அக்கா, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டுன்னு அத்தை என்னை இப்படி திட்டுறாங்க? பெரிய மாமா செஞ்சா மட்டும் எல்லாத்தையும் சரி சரி சொல்றாங்க. நானும் ராகுலும் செஞ்சா மட்டும் ஏக்கா, பொறுப்பு இல்லாதவன், வேலை வெட்டி இல்லாதவன் இப்பதான் வேலை வாங்கியிருக்கான்னு பேசுறாங்க. ஏக்கா, அத்தைக்கு ராகுல பிடிக்காதா? அதனாலதான் என்னையும் பிடிக்கலையோ? ஏய், என்ன பேசுற பிந்து நீ? அது எப்படி அத்தைக்கு அவங்க பையனை பிடிக்காம போகும்? உன்னையும் பிடிக்காமலாம் இல்ல, அவங்களுக்கு உன்னையும் பிடிக்கும். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசாத. அவங்க அப்படிதான். மாமா எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா அத்தை கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசுவாங்க. உனக்கே தெரியும்ல நேத்து என்னை எப்படி பேசினாங்கன்னு. ஆனா நான் எதுவுமே சந்தோஷ் கிட்ட சொல்லல. அது உனக்கும் தெரியும்ல. சின்ன சின்ன விஷயங்களை அனுசரிச்சு தான் போகணும் பிந்து. அக்கா, உங்களை மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாது. சரி, இன்னைக்கு நம்ம எங்கால வெளியே போவோமா? 2 நாள்ல வீடு புண்ணியாசனம் இருக்கு. இனி எங்க வெளியே போறது? அத்தை விட்டுருவாங்க.